முல்லைத்தீவு மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் நெல்லை விற்பனை செய்வதற்கு மக்கள் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நெல் சந்தைப்படுத்தும் சபையானது குறிப்பிட்ட அளவு நெல்லை ஒரு விவசாயியிடமிருந்து குறிப்பிட்ட அளவு, அதாவது 2500 கிலோ நெல் அளவுக்குத்தான் அந்த கொள்வனவை மேற்கொள்வதால் பெரிய சிரமப்பட்டு கொண்டு விவசாயிகள் இருக்கும் நிலையில் இராணுவத்தினர் அத்துமீறி பிடிக்கப்பட்ட காணிகளில் நெல் செய்கையை செய்து அந்த நெல்லை கொண்டு போய் நேற்று இரவு 24/3/2026 இரவு மாலை 7:30 மணி அளவில் நீராவிப்பட்டியில் உள்ள நெல் களஞ்சிய சாலையில் கொடுத்திருக்கின்றார்கள் தங்களுடைய நெல்லை. இதில் நான் குறிப்பிட வாரது என்னென்றா, இராணுவத்தின் வேலை என்னென்றதும் உங்களை எல்லோருக்கும் தெரியும். இராணுவம் நாட்டின் பாதுகாப்புக்கு என்று சொல்லித்தான் அரசாங்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இராணுவம் தேநீர் கடை நடத்துவது, உணவு சாலைகள் நடத்துவது, இதே போன்று அத்துமீறி பிடிக்கப்பட்ட காணிகளில் நெல்லை விதைச்சு அந்த அறுவடைகளில் புறப்பட்ட நெல்லை கொண்டு போய் மக்களே கொடுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மக்களும் தங்களோட நெல்லை கொடுக்க முடியலை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தாங்கள் கொண்டு போய் இந்த களஞ்சிய சாலைகளில் இடம் இல்லை என்று சொல்லப்படுது. மாவட்ட செயலாளரோ அல்லது பிரதேச செயலாளரோடையோ நாங்கள் தொடர்பு கொண்டு அல்லது நெல் சந்தைப்படுத்தும் சபையோடைய தொடர்பு கொண்டு இப்படியெல்லாம் கேட்க, சென்ற முறை எடுக்கப்பட்ட நெல்கள் தேக்கி வைக்கப்பட்ட நெல்லை எடுக்கப்படாத நிலையில தங்களுக்கு கொள்வனவு செய்த நெல்லை வைப்பதற்கு இடமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், மக்கள் அந்தரப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இராணுவம் புரிதொரு வேலையை பார்த்து நெல்லை விதைச்சு அந்த அறுவடை செய்த நெல்லை கொண்டு போய் இதில் மக்கள் எல்லாம் கியூவில் நிற்க தாங்கள் நெல்லை முன்னுக்கு கொடுத்துடணும் என்ற ஒரு ஏற்பாட்டோட எனக்கு வந்த தகவலின்படி நேற்றைய இரவு 7:30 மணியளவில் 70 பேக்குக்கு மேற்பட்ட நெல்லை அந்த ரக்குகளில் ஏற்றி கொண்டு போய் கொடுத்த படங்கள் எல்லாம் எனக்கும் பொதுமக்கள் போடப்பட்டிருந்தது. அந்த படங்களை இந்த செய்திகளோட போடுவோம் நாங்கள். ஆனால் அதை உறுதிப்படுத்திட்டேன்னா நெல் சந்தைப்படுத்தும் சபையிலையும் மக்களிட்டையும் அதை கொண்டு உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி கிடந்தது. ஆனால் இங்கே நெல் கொள்வனவு செய்கிறாள் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் வடமாகாண நெல் சந்தை படுத்தல் சபையின் வடமாகாண பணிப்பாளரின் ஓர்டரில் தான் இந்த நெல்லை கொள்வனவு செய்தார் என்று சொல்லி நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. இது ஏனென்றால் நான் எல்லாம் கேட்டு வச்சு கொண்டு தான் இந்த தகவலோட வாரேன். இப்போ இதில் நான் திரும்பவும் சொல்றது, நெல்லை பொதுமக்கள் தங்களுடைய நெல்லுகளை கொடுக்குறாக்க அந்தரிக்கப்படுற வேலையை இனியும் செய்ய வேணாம். பொதுமக்களிடந்து நெல்லை கொள்வனவு செய்யுங்கோ அல்லது அந்த இடங்களுக்கு உரிய இடவசதிகளை ஏற்படுத்தி செய்யுங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கை. விவசாயம் என்ற கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை தான் முன்வைக்கணும். இராணுவம் தண்ட வேலையை தான் பார்க்கணும் அல்லது ஒவ்வொரு கட்டமைப்புகள் உள்ளாக்கள் தங்களோட வேலைகளை பார்க்கணும். வடமாகாண நெல் சந்தைப்படுத்தும் சபையால இருந்து அந்த ஓடரை பெற்று நெல் கொடுத்தான்றது முழுக்க எனக்கு பக்காவா பொதுமக்களால் கிடைச்ச தகவல்களை நான் உறுதிப்படுத்தி கொடுத்தேன். இதை கதைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இப்படியான தவறுகளை இனி விட வேண்டாம்னு சொல்றேன். இது வார மாவட்ட கூட்டத்தில் நிச்சயமாக நான் கதைப்பேன். பாராளுமன்றத்திலேயும் சந்தர்ப்பம் கிடைச்சால் இதை நான் கதைப்பேன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி
ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.